வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். யார் கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தவான்கள் என்ற கேள்விக்கு சங்கீதம் 24 பதிலை அறிந்து கொள்ளலாம். முதலாவது, கைகளில் சுத்தமுள்ளவன், அதாவது கரைபடாத கைகள், புறம்பான பாவ நடவடிக்கைகளிலிருந்து விடுதலையான கைகளாகும். தவறான வழிகளில் ஆதாயம் தேடாத கைகள். இரண்டாவது, மாசற்ற இருதயம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பாவமில்லா வாழ்க்கை, சரியான நோக்கம், சரியான லட்சியத்தோடு கடவுளோடு எப்போதும் தொடர் உறவில் உள்ள இருதயம். மூன்றாவது, ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவர், அதாவது பொய் தெய்வங்களை நோக்கி தன் உள்ளத்தை உயர்த்தாதவர், வேறு இடம் நோக்காமல் நம் கடவுளை மட்டுமே எப்போதும் நம்புவது. நான்காவது, கபடாய் ஆணையிடாமல் வாழ்வது, அதாவது வஞ்சக நெஞ்சத்தோடு ஆணையிட்டு கூறாத தன்மை, ஒரு காரியத்தை செய்ய போவதில்லை என்று ஏற்கனவே மனதில் முடிவெடுத்துவிட்டு செய்வதாக சொல்வது. அன்பானவர்களே, நம் அன்றாட அனுதின வாழ்க்கையில் நம் அணுகுமுறைகள், வார்த்தைகள் வேத வசனங்களோடு ஒத்திருந்தால் நாம் பரிசுத்தவான்கள். பரிசுத்தம் என்றால் தெய்வீகம் என்றும் பொருள் கொள்ளலாம். பாவம் செய்யாமல் இருப்பது மட்டும் பரிசுத்தமல்ல, கனிகளுள்ள வாழ்க்கை, அழகான வாழ்க்கை வாழ்வதும் முழுமையான பரிசுத்தமான வாழ்க்கையாகும். ஒரு தேவ மனிதர் இவ்விதமாய் கூறுகிறார்: சுத்தமான துணி, அழகான துணி, இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்? சுத்தமான துணியில் அழுக்கு இல்லை, ஆனால் அழகான துணியில் சுத்தமும் இருக்கும், அநேகரை கவரும் வேலைப்பாடுகளும் இருக்கும், விசேஷித்த நிறங்களும் இருக்கும். சுத்தமான வாழ்க்கையில் தவறுகள் இல்லாமல் இருக்கும், ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கையில் அநேகரை கவரும் தெய்வீக தன்மைகள் இருக்கும். பாவம் இல்லாமல் இருப்பது சுத்தம், ஆனால் கனிகள் உள்ள வாழ்க்கைதான் அழகான வாழ்க்கை. கடவுள் நாம் ஒவ்வொருவரும் அழகான வாழ்க்கை வாழ விரும்புகிறார். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அழகான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த சிந்தையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.